குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம எம்எஃப்சிஇ பேப்பரில் வந்து செட் தியரி ரிலேட்டடாக உள்ள செக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் டிஃபரன்ஸ் ஆஃப் செட் இருக்குல்ல, அதில் ஒரு தியரம் வந்து பாக்கி இருக்குது. அந்த ஒரு தியரமை வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு டிமார்கன்ஸ் லா இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே 4 வீடியோஸ் வந்து செட் தியரியில் வந்து பார்த்தாச்சு. போன வீடியோவில் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் செட்டில் வந்து 3 தியரம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸில் வந்து 4வது ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 4வது ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா, A இன்டர்செக்ஷன் B difference C is equal to A intersection B difference A intersection C அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா? ஸோ எப்பவும் போல தான் ஃபஸ்ட் ஒன் வந்து ரெண்டாவது ஒன்றுக்கு சப்செட், ரெண்டாவது ஒன் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சப்செட் அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் சி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இன்டர்செக்ஷனோட டெஃபனிஷன் படி என்ன சொல்லலாம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் பிலாங்ஸ் டு பி டிஃபரன்ஸ் சி அப்படின்ட்டு சொல்லலாம். அண்டு இன்டர்செக்ஷனோட டெஃபனிஷன் படி. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஃபரன்ஸுக்கு வந்து டெஃபனிஷன் அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படிங்கிறது வந்து இருக்கும், அண்டுங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கு சொன்னோன்னா என்னது வரும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அண்டு எக்ஸு டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி. இது தானே வந்து டிஃபரன்ஸ்க்கு உண்டான டெஃபனிஷன். ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை மாதிரி நம்ம காம்பினேஷனில் வந்து எழுத போகிறோம். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பிங்கிறது ஒன்று, அதை மாதிரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு சிங்கிறது வந்து ஒன்று. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு பினா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு கிடைக்கும். ரெண்டாவது ஒன்லேருந்து என்னது கிடைக்கும் அப்படின்னா, இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவை இங்கே ரெண்டாவதில் வந்து சேர்க்கக்கூடாது, ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே எக்ஸு டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, அதை மாதிரி எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். அப்போ ரெண்டாவதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸு டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு சொல்லலாம். எக்ஸ் வந்து ஏலையும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ இதை கம்பைன் பண்ணி எழுதும்போது நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸு பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கும், ஆனால் ஏ இன்டர்செக்ஷன் சியில் வந்து இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவோம். அதை வந்து இப்படி சொல்லிக்கலாம். ஸோ நம்ம என்ன எடுத்தோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் சின்னு எடுத்தோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் சின்னு கிடச்சிருச்சு. அப்போ ஒரு பார்ட் வந்து ஓவர், ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஒரு ஸ்டெப்பு தான். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏங்கிறத ஃபஸ்ட்டில் சேர்த்தோன்னா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏவை தான் வந்து நம்ம ரெண்டாவதில் சேர்ப்போம். அப்போனா தான் இந்த இன்ஈக்வாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். சரி, ஸோ கான்வர்ஸ் பார்ட்டுக்கு வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, லெட் எக்ஸு belongs to A intersection B difference A intersection C அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்தோன்னா டெஃபனிஷன் படி என்ன சொல்ல முடியும்? X belongs to A intersection B and X does not belongs to A intersection C அப்படின்ட்டு சொல்ல முடியும். அகைன் இதுக்கு டெஃபனிஷன் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு கிடைக்கும். அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இதை கம்பைன் பண்ணோன்னா அதனோட ரிவர்ஸ் பார்ட்டு தான். இதை எப்படி எழுதிக்கலாம்னா, கம்பைன் பண்ணும்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்னும் அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி அப்படின்னும் வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ பேரை வந்து இதை மாதிரி வந்து நம்ம மாற்ற போகிறோம். அப்போது
எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் வந்து பியில் இருக்குது, எக்ஸ் வந்து சியில் இல்லைன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி டிஃபரன்ஸ் சி அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏலையும் இருக்குது, பி டிஃபரன்ஸ் சிலையும் இருக்குன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் சிலையும் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ நம்ம என்ன எடுத்தோம்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் சியில் எடுத்தோம், ஏ இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் சியில் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்துருச்சு. தேர்ஃபோர் நமக்கு வந்து ரெண்டுமே வந்து சப்செட் அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. அதனால் ஏ இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸில் வந்து 4வது ப்ராப்பர்ட்டி. ஸோ லாஸ்ட்டு 5வது ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. என்னது இருக்குது அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு எம்டி. எம்டி எப்போ கிடைக்கும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு ஏ. ஏ டிஃபரன்ஸ் பி வந்து ஏக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் வந்து எம்டி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலான்னா வந்து அஸ்யூம் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி அப்படின்ட்டு வந்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏ டிஃபரன்ஸ் பி வந்து ஈக்குவல் டு ஏன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஏ டிஃபரன்ஸ் பி வந்து சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லணும் அண்ட் ஏ சப்செட் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்ட்டு சொல்லணும். சொன்னால் தான் ஈக்குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ டெஃபனிஷன் படி என்ன சொல்ல முடியும்னா எக்ஸ் வந்து ஏல இருக்கும், எக்ஸ் வந்து பியில் வந்து இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா எக்ஸ் வந்து கண்டிப்பாக ஏல தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நம்ம எம்டி அப்படின்ட்டு அஸ்யூம் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பினாலும் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு தான் கிடைக்க போகுது. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பின்னு எடுத்தோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு கிடைச்சதுனால ஒரு இன்இக்வாலிட்டி வந்து முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே இதனோட ரிவர்ஸ் தான். ஓகேவா? ரிவர்ஸ் என்னதுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டின்னு அஸ்யூம் பண்ணி வச்சுருக்கிறதுனால எக்ஸ் வந்து கண்டிப்பாக பியில் வந்து இருக்காது அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. அப்போ என்ன சொல்லலாம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன எடுத்தோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்தோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பின்னு கிடச்சிருச்சு. அப்போ ஏ சப்செட் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் எக்ஸ் ஏ டிஃபரன்ஸ் பி சப்செட் ஆஃப் ஏ அண்ட் ஏ சப்செட் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி அப்படிங்கிறதுனால ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிடும். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு பார்ட்டு. ஸோ கான்வர்ஸ் பார்ட்டுக்கு என்ன செஞ்சுக்கணும், அஸ்யூம் ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறத வந்து அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாகவே வந்து சொல்லிடலாம் ஏல இருக்குது பியில் இல்லை அப்படின்னா. ஏ டிஃபரன்ஸ் பின்னாலே என்னென்னா எக்ஸ் இன் ஏ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் இன் பி. எக்ஸ் வந்து ஏல இருக்கணும், எக்ஸ் வந்து பியில் இருக்கக்கூடாதுங்கிறது தானே டெஃபினிஷன்னு. நாம் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன சொல்லுவோம்னா எக்ஸ் வந்து ஏலையும் இருக்கணும், எக்ஸ் வந்து பிலையும் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவோம். பட் இங்கே வந்து பியில் இருக்காதுங்கிறது தானே வந்து கிடைக்குது. அப்போ இன்டர்செக்ஷனில் வந்து எலமெண்ட்ஸே வந்து இருக்காது. அதனால டெஃபனிஷன் படியே நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பியை வந்து எம்டி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரூஃப். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ் வந்து இதோட வந்து முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டி மார்கன்ஸ் லா. ஸோ இம்பார்ட்டண்ட் 8 மார்க் கொஸ்டின். ஓகேவா? டி மார்கன் லாவில் வந்து 2 லா உண்டு. 2 லாவை வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லா வந்து என்னது அப்படின்னா ஏ டிஃபரன்ஸ் ஆஃப் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃபரன்ஸ் சி அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்பவும் போல தான் ப்ரூவ் பண்ணணும்.
இது இதுக்கு சப்செட்டுன்னு சொல்லணும், இது இதுக்கு சப்செட் அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? அப்போ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ டெஃபனிஷன் படி என்ன சொல்ல முடியும்? எக்ஸ் வந்து ஏல இருக்கும், எக்ஸ் வந்து பி யூனியன் சியில் வந்து இருக்காது அப்படின்ட்டு சொல்ல முடியும். அதுதானே வந்து டிஃபரன்ஸோட டெஃபனிஷனே. ஸோ அதை வந்து சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ் வந்து ஏல இருக்கும் அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி, எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். எக்ஸ் வந்து பி யூனியன் சியில் இருக்குல்லன்னா எக்ஸ் வந்து பிலையும் இருக்காது, எக்ஸ் வந்து சிலையும் இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் வந்து இப்படி அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு ஒன்று எழுதுவோம். அப்புறம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு ஒன்று எழுதுவோம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா எக்ஸ் வந்து ஏல இருக்குது, எக்ஸ் வந்து பியில் இல்லை அப்படின்னா எக்ஸ் வந்து ஏ டிஃபரன்ஸ் பியில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை மாதிரி எக்ஸ் வந்து ஏ டிஃபரன்ஸ் சியில் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணோன்னா இதனோட யூனியன்லேயும் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சி அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஏ டிஃபரன்ஸ் ஆஃப் பி யூனியன் சிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பார்ட். ஸோ கான்வர்ஸ் பார்ட்டுக்கு வந்து லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சி அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ அப்போது இதனோட டெஃபினேஷன் படி என்ன சொல்ல முடியும்? எக்ஸ் வந்து ஏ டிஃபரன்ஸ் பிலையும் வந்து இருக்கும், எக்ஸ் வந்து ஏ டிஃபரன்ஸ் சிலையும் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுதான் யூனியனோட டெஃபினேஷன். ஸோ இப்போ என்ன சொல்ல முடியும்? எக்ஸ் வந்து ஏ டிஃபரன்ஸ் பியில் இருக்குன்னா எக்ஸ் வந்து ஏல இருக்கும் அண்டு எக்ஸ் வந்து பியில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம். அதை மாதிரி இன்னொன்று வந்து எக்ஸ் வந்து ஏல இருக்கும் அண்டு எக்ஸ் வந்து சியில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ இதை கம்பைன் பண்ணோன்னா எக்ஸ் வந்து ஏல இருக்கும், எக்ஸ் வந்து பிலையும் இருக்காது, எக்ஸ் வந்து சிலையும் இருக்காது அப்படின்ட்டு சொல்ல முடியும். அகைன் இதை வந்து நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வந்து ஏல இருக்கும், எக்ஸ் வந்து பி யூனியன் சியில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ எக்ஸ் வந்து ஏல இருக்குது, எக்ஸ் வந்து பி யூனியன் சியில் இல்லை அப்படின்னா அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் ஆஃப் பி யூனியன் சி அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போது நம்ம என்ன எடுத்தோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சி அப்படின்ட்டு எடுத்தோம். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் ஆஃப் பி யூனியன் சின்னு கிடச்சிருச்சு. அதனால இது இதுக்கு சப்செட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம ரிவர்ஸ் பார்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால இதுலேருந்து ஈக்குவாலிட்டி வந்து ஹோல்டு ட்ரூ அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஓகேவா? இதுதான் டிமார்கனோட முதல் லா. நெக்ஸ்ட்டு டிமார்கனோட ரெண்டாவது லா பார்க்கணும். ஸோ டிமார்கன் ரெண்டாவது லா என்னது அப்படின்னா ஏ டிஃபரன்ஸ் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சி அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அதுக்கு லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி இன்டர்செக்ஷன் சினா எக்ஸ் வந்து பிலையும் இருக்காது, எக்ஸ் வந்து சிலையும் இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஓகேவா? இப்படி சொன்னோன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்படி காம்பினேஷன் இப்படி போட போகிறோம். என்னது? எக்ஸ் வந்து ஏல இருக்கும், எக்ஸ் வந்து பியில் இருக்காது. அதை மாதிரி எக்ஸ் வந்து ஏல இருக்கும், எக்ஸ் வந்து சியில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்படி சொன்னோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் சி அப்படின்ட்டு சொல்ல முடியும்.
ஸோ இப்படி சொன்னோம் அப்படின்னா அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சி அப்படின்ட்டு வரும். அப்போ என்ன சொல்லிடலாம், நம்ம என்ன எடுத்தோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னு எடுத்தோம். இப்போ இதில் கிடச்சிருச்சு. அதனால் ஏ இன்டர்செக்ஷன் ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது இதுக்கு சப்செட் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ கான்வர்ஸ் பார்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி, அதை மாதிரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் சி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ அப்போ டெஃபனிஷன் படி என்ன சொல்லலாம், எக்ஸ் வந்து ஏல இருக்கும், எக்ஸ் வந்து பியில் இருக்காது, அண்ட் எக்ஸ் வந்து ஏல இருக்கும், எக்ஸ் வந்து சியில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்படி சொன்னோம் அப்படின்னா தென் இதுலேருந்து எப்படி எழுதிக்கலாம், இதை கம்பைன் பண்ணோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி, எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? அதாவது இது ரெண்டையும் வந்து நம்ம சேர்த்து எழுதிக்கிட்டாச்சு. ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா எக்ஸு வந்து ஏல இருக்கும் அண்ட் எக்ஸு டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி இன்டர்செக்ஷன் சி. பிலையும் இருக்காது, சிலையும் இருக்காதுன்னா பி இன்டர்செக்ஷன் சிலையும் வந்து இருக்காது. அப்போ எக்ஸு ஏல இருக்குது, எக்ஸு பி இன்டர்செக்ஷன் சியில் இல்லைன்னா அப்போ ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சியில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிடலாம், ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ரிவர்ஸ் பார்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஈக்குவாலிட்டி வந்து கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிமார்கனோட ரெண்டாவது லா. அப்போ டிமார்கன்ஸோட 2 லாஸ் வந்து என்னது அப்படின்னா, ஏ டிஃபரன்ஸ் ஆஃப் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃபரன்ஸ் சிங்கிறது ஒன்று, அதை மாதிரி ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சிங்கிறது வந்து ரெண்டாவது. ஓகேப்பா? இதுதான் வந்து டிமார்கன்ஸோட 2 லாஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட்டு தியரம் என்னது அப்படின்னா வந்து ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் சி, அதை மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி. இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா இதிலேருந்து நம்ம பி ஈக்குவல் டு சி அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பி ஈக்குவல் டு சின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பி சப்செட் ஆஃப் சி அண்டு சி சப்செட் ஆஃப் பி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரெண்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து தியரத்தோட ப்ரூஃப் இருக்குது. ஓகேவா? சரி, ப்ரூஃப் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, பி சப்செட் ஆஃப் சின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெட்டு எக்ஸு பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இப்போ நமக்கு என்ன தெரியும்னா பி சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு பினா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்னு வந்து நம்ம எழுதிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? ஆனால் நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோன்னா ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் சின்னு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் சினா டெஃபனேஷன் படி ஒன்று எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு சொல்ல முடியும். நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா சப்போஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஆனால் ஏற்கனவே எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படிங்கிறது இருக்குதா, அப்போது ஏற்கனவே வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது தெரியும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது வந்து கிடச்சிடும்.
ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா கண்டிப்பாக எக்ஸ் வந்து சியில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஓகேவா? தேர்ஃபோர் நம்ம என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு எடுத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு கொண்டுட்டு வந்தோம். எக்ஸ் வந்து ஏல இருந்தாலும் எக்ஸ் பிலாங்ஸ் டு சின்னு கிடைக்குது. ஆப்வியஸாக எக்ஸ் பிலாங்ஸ் டு சின்னு இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு சி தான் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு சின்னு பின்னு எடுத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு சின்னு கிடச்சிட்டதுனால பி சப்செட் ஆஃப் சி அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு பார்ட்டு வந்து ஓவர். ரிவர்ஸ் பார்ட்டுக்கு வந்து சி சப்செட் ஆஃப் பி அப்படின்ட்டு சொல்லணும். அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து சியில் இருந்துட்டு அப்படின்னாலே கண்டிப்பாக எக்ஸ் வந்து ஏ யூனியன் சிலையும் வந்து இருக்கும். யூனியனோட டெஃபினேஷன் அதுதான். ஏ யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதனால இதுக்கு பதிலாக இதை எழுதிக்கலாம். அப்போ யூனியனோட டெஃபினேஷன் படி ஒன்று எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு இருக்கா. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு கிடைக்கும். ஆனால் ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால எக்ஸ் பதிலாக ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ் வந்து பிலையும் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போது எக்ஸ் ஏல இருந்தாலும் எக்ஸ் பியில் இருக்குது, இல்லைனாலும் எக்ஸ் பியில் இருக்குது அப்படின்ட்டு வருது. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு சின்னு எடுத்து நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதனால சி சப்செட் ஆஃப் பி அப்படின்ட்டு வரும். ஆல்ரெடி பி சப்செட் ஆஃப் சின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நம்ம பி ஈக்குவல் டு சி அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்னது அப்படின்னா ஏயும் பியும் ரெண்டு செட்ஸ் அப்படின்னா தென் ஏ டிஃபரன்ஸ் பி, பி டிஃபரன்ஸ் ஏ, ஏ இன்டர்செக்ஷன் பி, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா வந்து பேர் வைஸ் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? பேர் வைஸ் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும். ரெண்டு செட்டை வந்து டிஸ்ஜாயிண்ட் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டின்னு இருந்தால் தான் அதை டிஸ்ஜாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பேர்வைஸ் டிஸ்ஜாயிண்ட்னா என்னென்னா ஜோடி ஜோடியாக இன்டர்செக்ஷன் எடுத்தோன்னா எம்டியாக இருக்கணும். அதாவது இந்த ரெண்டு இன்டர்செக்ஷன் பார்த்தாலும் சரி, இந்த ரெண்டு இன்டர்செக்ஷன் பார்த்தாலும் சரி, இந்த ரெண்டு இன்டர்செக்ஷன் பார்த்தாலும் சரி. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கணும்னா வந்து எம்டி அப்படின்ட்டு கிடைக்கணும். அதாவது எப்படி வரணும்? ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் ஏ ஈக்குவல் டு எம்டி அப்படின்ட்டு கிடைக்கணும். அப்புறம் ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டின்னு கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் ஏ ஈக்குவல் டு எம்டி அப்படின்ட்டு கிடைக்கணும். ஸோ இதுதான் வந்து பேர்வைஸ் டிஸ்ஜாயிண்ட்டுக்கு உண்டான மீனிங். ஓகேவா? இதை தான் வந்து இந்த தியரமில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒன்று ஒன்றா ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் ஏ ஈக்குவல் டு எம்டி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து எக்ஸுங்கிறது வந்து இருக்குது அப்படின்ட்டு எடுக்கலாம். இந்த இன்டர்செக்ஷனில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ இன்டர்செக்ஷனோட டெஃபினேஷன் படி எக்ஸ் வந்து ஏ டிஃபரன்ஸ் பிலையும் இருக்கும், எக்ஸ் வந்து பி டிஃபரன்ஸ் ஏலையும் இருக்கும் அப்படிங்கிறது மீனிங்கு. அப்போ நமக்கு என்னது கிடைக்கும்னா எக்ஸ் வந்து ஏல இருக்குது, எக்ஸ் வந்து பியில் இல்லை. அதை மாதிரி எக்ஸ் வந்து பியில் இருக்குது அண்ட் எக்ஸ் வந்து ஏல இல்லை அப்படிங்கிறது தான் வந்து டெஃபினிஷன்.
ஆனால் இது வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, இப்படி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகவே ஆகாது. அதாவது எக்ஸ் வந்து ஏல இருக்கணும் ஆனால் பியில் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ஒரு எலமெண்ட் பியில் இருக்கணும் அது எலமெண்ட் ஏல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எம்டி அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஓகேவா, இந்த மாதிரி எலமெண்ட் வந்து எக்ஸிஸ்டே ஆகாது அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு பார்ட் முடிஞ்சுது. ரெண்டாவது ப்ரூஃப் என்னது அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எக்ஸுங்கிறது வந்து ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா எக்ஸ் வந்து ஏ டிஃபரன்ஸ் பிலையும் இருக்கும், எக்ஸ் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பிலையும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா எக்ஸ் வந்து ஏல இருக்கும், எக்ஸ் வந்து பியில் இருக்காது, அதை மாதிரி எக்ஸ் வந்து ஏல இருக்கும், எக்ஸ் வந்து பிலையும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். பட் இதை மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. எக்ஸ் வந்து ஏல இருந்து பியில் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் எக்ஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்கணும். ஸோ இதை மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் என்ன சொல்லிடலான்னா ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா, இதுதான் வந்து ரெண்டாவது ப்ரூஃப். ஸோ மூணாவது ப்ரூஃப் என்னது அப்படின்னா மூணாவது என்னது ப்ரூவ் பண்ணணும் பி டிஃபரன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ எப்பவும் போல தான் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி டிஃபரன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ இதிலேருந்து எக்ஸ் வந்து பி டிஃபரன்ஸ் ஏலையும் வந்து இருக்கும், எக்ஸ் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பிலையும் இருக்கும்னு சொல்ல முடியும். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி எக்ஸ் பியில் இருக்கணும், எக்ஸ் வந்து ஏல இருக்கக்கூடாது. ரெண்டாவது கண்டிஷன் படி எக்ஸ் வந்து பிலையும் இருக்கணும், எக்ஸ் வந்து ஏலையும் இருக்கணும் அப்படின்ட்டு வரும். பட் இதை மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. எக்ஸ் வந்து பியில் இருந்து ஏல இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் எக்ஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்கணும். ஸோ இதை மாதிரி கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. அதனால பி டிஃபரன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி அப்படின்ட்டு சொல்லலாம். தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா என்னென்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் ஏ, அப்புறம் ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதுக்கப்புறம் ஏ பி டிஃபரன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த இன்டர்செக்ஷனோட ஆன்சர் எல்லாமே வந்து நம்ம எம்டி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால ஏ டிஃபரன்ஸ் பி பி டிஃபரன்ஸ் ஏ ஏ இன்டர்செக்ஷன் பி இது எல்லாமே வந்து நம்ம பேர் வைஸ் டிஸ்ஜாயின்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரூஃப். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸில் வந்து ஏற்கனவே வந்து 2 ரிசல்ட்ஸ் வந்து பாக்கி இருந்துச்சு. என்னதுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி, இது வந்து ஒன்று பாக்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி equal to empty if and only if a difference b equal to a, இது வந்து பாக்கி இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிமார்கன்ஸில் அதாவது a difference of b union c is equal to a difference b intersection a difference c அப்படின்னும் இதே இடத்துல இன்டர்செக்ஷன் யூனியன் மாற்றி வந்தால் ஒன்றும் 2 டிமார்கன்லா வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு தியரம் என்னது அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சின்னும் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் சின்னும் இருந்தால்
B ஈக்குவல் டு C கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக A டிஃபரன்ஸ் B, B டிஃபரன்ஸ் A இன்டர்செக்ஷன் B இது எல்லாமே வந்து நம்ம பேர்வைஸ் டிஸ்ஜாயிண்ட் அப்படிங்கிற ஒரு தியரம் வந்து பார்த்தோம். ஓகேவா, இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங் உள்ளதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம்.